ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ போடுறோம். எனக்கு இடையில ரொம்ப டைம் கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸும் போன வீடியோஸ்லலாம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து இப்போ ஐஃபோனில் ஷூட் பண்ணுறதுனால வாய்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறது போக்கோவும் ரெட்மி 9A ரெண்டுமே சேம் தான். சேம் மாடல், சேம் டிஸ்பிளே எல்லாமே மேட்ச் ஆகும். இது பார்த்தோம்னா இன்றைக்கி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு. கண்டிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தது தான், மறுபடியும் கீழே போட்டு உடச்சிட்டாங்க கஸ்டமர். இது ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிம்ட்ரை ஆஸ் யூஸ்வல் அப்படியே சிம்ட்ரை ஓப்பன் பண்ணிவிட்டு மனையில் வச்சு அப்படியே கார்னர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இது இந்த சைடாக ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப் கனெக்ட் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து இந்த ஸ்லாட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்லாட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூஸ்லாம் பத்திரமா வச்சோம்னா அதுக்கு ஒரு ஷீல்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஷீல்டு ரிமூவ் பண்ணி இந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் இந்த இடத்துல வரும். இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் முதல்ல ஓப்பன் பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட்ரி டிஸ்கனெக்ட் பண்ணோம். தென் டிஸ்பிளே ஸ்டிப்பு, இதுக்கு வந்து சப்ஸ்டிப் தனியாக வராது. ஸோ டிஸ்பிளே கூட அட்டாச்சாகி தான் வரும். அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம பழைய டிஸ்பிளே பிரித்து எடுத்துட வேண்டியதான். இது நான் இப்போ ரீசெண்டாக பண்ணி கொடுத்தனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹீட் பண்ணி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இப்போ வந்து பேஸ்டிங் போட்டு நான் உங்களுக்கு காட்டலை. சுற்றி பேஸ்டிங் பண்ணி டிஸ்பிளே ஃபிட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மதர் போர்டு ஃப்ரேமில் உட்கார வைக்கணும். இது ஒரு கிராஸை உட்கார வச்சா தான் உட்காரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடை இதில் ஒரு காடி குரூ மாதிரி இருக்கும், அதில் வந்து உட்கார வச்சுட்டு அமுக்கணும்னா கரெக்டாக மேட்ச் ஆகி ஃபிட் ஆகிக்கும். ஓகே, அண்ட் தென் டிஸ்பிளே ஸ்டிப்பு மெயின் போர்டில் ஏன்னா வீடியோ எடுக்கும்போது மட்டும் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, மெயின் போர்டில் வச்சு அவ்வளோதான். மெயின் போர்டில் வச்சு ஃபிட் ஆகிடுச்சு. ஃபிட் பண்ணியாச்சு. தென் கீழே வந்து டிஸ்பிளேலேருந்து வர்ற சப்போர்டோட கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் பேட்ரி, மெயினாக ஆண்டனா கேபிள், இதை வந்து மறக்காமல் மாட்டிக்கணும். இதை மாட்டினா தான் டவர் வரும். இந்த ஒரு ஒயரில் தான் மொபைலுக்கு டவர் வரும். அதாவது டவர் வரும் இல்லை, டவர் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இது இல்லாமல்னா ஜிஎஸ்எம் அதாவது 2Gயில் தான் ஒர்க் ஆகும். 4G வரவே வராது. கையே மறைக்குதுன்னு நினைக்கிறேன். சப்போர்டில் ஃபிட் பண்ணியாச்சு. தென் கரெக்டாக இதுக்குன்னே கேப் இருக்கும், அதில் வச்சுட்டு மெயின் போர்டு இதை கழட்டும் போது மாட்டும் போது பிரச்சனை இல்லை, கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கழட்டணும். மெயின் போர்ட்லேருந்தே கழட்டிட்டு வந்துடும். மெயின் போர்ட்லேருந்து மெயின் போர்டு சப்போர்டு அப்படியே கழட்டிட்டு கையோடு வந்துடும். அப்புறம் அது வேறு தனியாக சால்ட்டிங் வச்சுட்டுருக்கணும். ஒரு தலைவலி பிடிச்ச வேலை, மாட்டுறதே ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. ஸோ மாட்டியாச்சு. மாட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கரெக்டாக மாட்டியிருக்கோம்னு. மாட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஷீல்டு, ப்ளேன் ஷீல்டு, தென் கீழே இருக்கிற ஃபிங்கர் செட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு
அவ்வளோதான் ஸ்க்ரூ பண்ணாங்க. ஸ்க்ரூ பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வரேன். ஓகே ரைட், எல்லா ஸ்க்ரூஸும் ஃபிட் பண்ணிவிட்டேன். அப்புறம் இந்த இடத்துலையும் மட்டும் ஸ்க்ரூ மேலே ஒரு ஷீல்டு ஒன்று போட்டு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் வரும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்பு கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த ஷீல்டு இந்த இடத்துல வச்சு அதுக்கு 2 ஸ்க்ரூ. இந்த வீடியோவில் லைட்டிங் தான் ப்ராப்ளமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லைட்டிங் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நைட் டைமில் ஷூட் பண்ணுறதுனால லைட்டிங்ஸ் பத்தலை. ஓகே, 2 ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இந்த டோரை மாட்ட வேண்டியது. ஓகே ரைட், எல்லா இடமும் ஃபிட்டிங் ஆகிடுச்சாங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் டோர் எல்லா இடத்துமே சீட்டிங் ஆகிடுச்சாங்க. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். லேட் ஆகுது. ஆன் ஆகிடுச்சு. ஓ, டிஸ்பிளே நல்லா ஃபிட் ஆகிறதுக்காக ரப்பர் பேண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி சிம்ட்ரே தான் அடிக்கடி நான் தொலைச்சிட்றேன். கையோடு போட்டுடலாம். ஓகே, சிம்ட்ரே போட்டாச்சு. மொபைல் நீட்டாக ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டே நான் செக் பண்ணிட்டேன். டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ரப்பர் பேண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த தடவை டெக்னிக் மாற்றிட்டேன். எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே லாக் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே இங்கே லாக் பண்ணிடலாம். ஏன்னா என்னோடய ரப்பர் பேண்ட் சின்னது. இதை இன்னும் இழுத்து பெரிய ரப்பர் பேண்டாக இருந்துச்சுன்னா இதே மோஷனை அப்படியே இப்படியும் போட்டுடலாம் ஒரே ரப்பர் பேண்ட்லேயே. ஸோ அனதர் சைடும் சேம் இழுத்து கொண்டு வந்து போட்டுட்டேன். இங்கே லாக் பண்ணி அப்படியே இழுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி மறுபடியும் விட்டுட்டேன். டெஸ்ட் பண்ணி எடுத்து ஸ்ட்ரெயிட்டில். இது என்னோடய ஓல்டு டெக்னிக் தான். நீங்கள் பழைய வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து அப்படியே இதில் ட்விஸ்ட் பண்ணி அவ்வளோதான். ஒன்று இந்த காதல் போகணும். ஓகே, ரெண்டு இதில் ஒன்று, அவ்வளோதான் ஃபைனல். அப்பா